ஜெஃப்னாக்கு மறுபடியும் காலியோட தான் ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. நேற்று குவாலிஃபயர் 2 நடந்தது கொழும்புக்கும் காலிக்கும். இதுல டாஸ் வின் பண்ண கொழும்பு முதலாவது பேட்டிங் எடுத்திருந்தாங்க. ஏண்டா அவசரப்பட்டு பேட்டிங் எடுத்தவன்ற மாதிரி அவங்களே யோசிக்கிற மாதிரி தான் அவங்களோட ஸ்டார்டிங் இருந்தது. ஒரு டைம்ல கொழும்புண்ட பேட்டிங்கை பார்த்தோம்னா 52 ரன்னுக்கு 5 விக்கெட்ஸ். நான் நினைச்சேன் குவாலிஃபயர் 2 அவ்வளவு சப்பையா முடிய போகுது. ஆனா ரவிண்டு பெர்னாண்டோ அப்படி இப்படின்னு விளையாடி ஒரு 48 ரன் அடிக்க ஒரு மாதிரி 176 டோட்டல்ல கொண்டு வந்துட்டாங்க கொழும்பு. அதாவது 176 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அங்கால பக்கத்துல காலின போலிங்கை பொறுத்த வரைக்கும் அசலங்க 2 விக்கெட், சசிண்டு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இப்ப காலிக்கு இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனல் போறதுக்கு தேவையான ரன் 177 ரன் மட்டும்தான். 177 ரன்ன்றது சேஸ் பண்ணிக்க ஒரு 2 நிலைமைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி. ஏனெண்டா ஆப்போசிட் டீம் வந்து நல்லா போலிங் போட்டாங்கன்னா 177 ரன் ஒரு இமாலய ஸ்கோரா மாறும். அதே மாதிரி தொடக்கத்துல நல்லா விளையாடினா இந்த 177 ரன் ஒரு சின்ன ஸ்கோராவும் தெரியும். இப்ப சேசிங் வந்த காலிக்கு தொடக்கத்திலே ஒரு விக்கெட் போனாலும் சாமும் அங்கால அசலங்கவும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்போடய இந்த மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஏனெண்டா சாம் ஹார்பர் 77 ரன்னும் அசலங்க 59 ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க இந்த பார்ட்னர்ஷிப்ல. கடைசி வரைக்கும் கொழும்பு பவுலர்ஸ் வந்து தலையில தான் கையை வச்சு கொண்டிருந்தாங்க. கடைசியா தசுன் ஜானக்கு ஒரு 6 அடிச்சு கொழும்புட கதையை முடிச்சு விட்டார் LPL சீசன் 6ல. இப்ப அமோகமா 6 விக்கெட்டால வின் பண்ணி திருப்பியும் வந்து ஜெஃப்னாவை சந்திக்கிறாங்க ஃபைனல்ல காலி. அடுத்தது என்ன ஃபைனலை பற்றி பார்ப்போம். இதே மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்டுக்கு கிரிக்கெட் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.